வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திகை கதையில் ஏப்ரல் 22 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி அவசர அவசரமாக வீட்டுக்கு வராங்க. அருணாச்சலம் கேட்குறாரு, நாச்சியா என்னாச்சுமா, முகமே வாடி போயிருக்கு. அபிராமி சொல்கிறாங்க, என்னங்க கம்பெனியில் ரொம்ப பெரிய பிரச்சனை, எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. கார்த்தி இருந்தா ஈஸியாக சமாளிச்சிருவான். அருணும் ஆனந்தும் இப்போ வெளியூருக்கு போயிட்டாங்க, ஃபாரின்க்கு. கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் அவனுங்க பிரச்சனையை முடிக்க முடியாது. உள்ளூரில் இருக்க கார்த்தியால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அருணாச்சலம் கேட்குறாரு, என்னம்மா திடீர்னு இப்படி சொல்கிற? கார்த்தி எங்கே போயிருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல? கார்த்தி இப்போ அவள் அத்தை வீட்டில் இருக்கான். ஒருவேளை சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம ஃபோன் பண்ணுற விஷயமோ இல்லை நம்ம தான் அவனோட அப்பா அம்மா அப்படிங்கிற விஷயமோ தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல அபிராமி? அபிராமி சொல்கிறாங்க, என்னங்க 20-30 வருஷமாக இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு வரோம். திடீர்னு இந்த கம்பெனியில் ஒரு பிரச்சனை, கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ அந்த நிலைமையில தாங்க நம்ம இருக்கோம். எப்படியாவது நம்ம கார்த்தியை காண்டாக்ட் பண்ணியே ஆகணும். அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். அவன் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்திருக்கான். அதனால இந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிச்சிருவான். நான் போயிட்டு கார்த்தியை பார்க்க போகிறேன். அம்மா கிட்ட போனால் கண்டிப்பாக அம்மா கார்த்திகிட்ட பேசுகிறதுக்கான ஏற்பாடை பண்ணி கொடுப்பாங்க. இது கேட்டதோட அருணாச்சலமும், சரி நாச்சியா, அதான் உன்னோட முடிவுன்னா நீ போய் பாரு. இது கேட்டதோட அபிராமியும், சரிங்க, மற்ற ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நான் போயிட்டு எப்படியாவது கார்த்தியை கூட்டிகிட்டு வர வழியை பார்க்குறேன் அப்படின்ட்டு அபிராமி நேராக நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஊருக்கு போகிறாங்க. அங்கே நேராக பரமேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. பரமேஸ்வரி அபிராமியை பார்த்ததோடு, நாச்சியா வா நாச்சியா, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆயிட்டு, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன். அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்னம்மா சந்தோஷமான விஷயம்? பரமேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த சாமுண்டீஸ்வரி இருக்கால்ல, அவ நம்ம கார்த்தியையும் ரேவதியையும் ஹனிமூனுக்கு ஏற்காடு அனுப்பியிருக்கா. இதை கேட்டதோட அபிராமிக்கு ஒரு பக்கம் சரியான அதிர்ச்சி ஆகுது, ஒரு பக்கம் சந்தோஷமும் ஆகுது. அபிராமி சொல்கிறாங்க, அம்மா இதை கேட்கும் பொழுது ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா இல்லை ஒரு பக்கம் வருத்தப்படுறதான்னு தெரியலம்மா. அப்போ பரமேஸ்வரி கேட்குறாங்க, நாச்சியா என்னம்மா பேசுகிற? இது மாதிரி நம்ம குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய காரணமா? அவங்க ஏற்காடு போனால் தானே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் இந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா, ஆனால் இப்போ நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன். அப்போ பரமேஸ்வரி கேட்குறாங்க, என்னம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை? அபிராமி சொல்கிறாங்க, அம்மா கம்பெனியில் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு, இதனால் கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய நிலைமையும் ஆகிருச்சு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் கார்த்தி இருந்தான்னா அவனோட திறமையை பயன்படுத்தி சுலபமாக இந்த பிரச்சனையை தீர்த்துருவான். எனக்கு என்ன பண்ணுறன்னே தெரியல. கார்த்தியை சந்திச்சு என்ன பண்ணலான்னு விவரம் கேட்குறதுக்காக வந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி ஆகிருச்சே. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, அதுக்கு என்னம்மா, நீ நேராக ஃபோன் பண்ணி கேட்கலாமே. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தியோட ஃபோன் ரீச் ஆகலை. அப்போ நாச்சியா சொல்கிறாங்க, அம்மா கார்த்தியோட ஃபோன் ரீச் ஆகலையே, என்னம்மா பண்ணுறது? பரமேஸ்வரி சொல்கிறாங்க, நீ கால் பண்ணி பாருமா. அபிராமி சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் போயிட்டு கார்த்தியை நேரடியாகவே சந்திக்கிறேன். பரமேஸ்வரி சொல்கிறாங்க, அபிராமி ரொம்ப தப்பான முடிவெடுக்கிறேன், எதுக்கும் பார்த்துக்கோ. அபிராமி சொல்கிறாங்க, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி நேராக நம்ம ரேவதியை பார்த்து, இங்கே பாருங்கள் ரேவதி அம்மா, அதிகமாக வெளியில் போகிற வேலை வச்சுக்காதீங்க. ரேவதி கேட்குறாங்க, நான் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது அப்படிங்கிறத கூட
அம்மா உனக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாங்களா? என்ன உனக்கு அடிமை மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தி சொல்றாரு. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? உங்களோட சேஃப்டிக்காக மட்டும்தான் நான் அப்படி பேசுறேன். மற்றபடி எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. அப்ப ரேவதி சொல்றாங்க, போதும் போதும், இப்படியே நல்லவன் மாதிரியே நடிச்சு என்னையும் ஏமாத்திட்ட, என் அம்மாவையும் ஏமாத்திட்ட. நான் உன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த மகேஷ் கூட உன்னை பத்தி தப்பா சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்லை. ஆனா நீ ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். ஆனா கல்யாணத்துல நீ பண்ண இந்த விஷயத்த பார்த்த பிறகுதான் நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நீ ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்க தெரியுமா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இப்போதைக்கு நான் செஞ்ச விஷயம் உங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகமாக தான் தெரியும். ஆனா நான் எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு தெரிய வரும். அப்ப நீங்க கண்டிப்பா என்ன தப்பா நினைக்க மாட்டீங்க. ரேவதி சொல்றாங்க, போதும்பா, இதுக்கு மேலேயும் உன் பேச்சை என்னால கேட்க முடியாது. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப சோகமா நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அருணாச்சலம் அபிராமிக்கு ஃபோன் பண்றாங்க. அபிராமி ஃபோனை பார்த்துட்டு அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, சரி அட்டன் பண்ணி கேளு நாச்சியா, பிரச்சனை எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ அபிராமியும் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அருணாச்சலம் சொல்கிறாரு, அபிராமி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கம்பெனியில் ஒரு பெரிய போராட்டம் நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நாச்சியா, கார்த்தியை பிடிச்சியா இல்லையா? அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னங்க, நான் போயிட்டு கார்த்தியை நேரடியாகவே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நேராக ஏற்காட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பரமேஸ்வரி சொல்கிறாங்க, நாச்சியா, எப்படியும் ரேவதியோட கண்ணில் சிக்காமல் பார்த்துக்கோ. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி சாமியை வேண்டுறாங்க, கடவுளே, நாச்சியா இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கா. அவள் 30 வருஷமாக கட்டி காப்பாற்றின கம்பெனி கேள்விக்குறியில் இருக்கு. சீக்கிரம் அவள் கார்த்தியை பார்த்து சீக்கிரம் இந்த பிரச்சனை முடியும். அதோட அந்த ரேவதி அபிராமியை பாத்திரக்கூடாது, நீதாப்பா உதவி பண்ணணும் அப்படின்னு சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி போனதோட பரமேஸ்வரி, சரி நம்ம ஒரு தடவை கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா எடுக்கலை. அப்போ பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, சரி நம்ம ரோஹிணி ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நேராக மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மயில் வாகனம் ஃபோனை பார்த்துட்டு, பாட்டி தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அட்டன் பண்ணி, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரி சொல்கிறாங்க, மாப்பிள்ள இங்கே பாருங்க மாப்பிள்ள, நான் கார்த்தி எங்க மாப்பிள்ள இருக்காங்க. மயில் வாகனம் சொல்கிறாரு, கார்த்தி ஹனிமூனுக்கு போயிட்டானே, என்னாச்சு பாட்டி? பாட்டி சொல்கிறாங்க, இது மாதிரி கார்த்தியோட கம்பெனியில் ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனையா, கார்த்தி வந்தாதான் அந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு நாச்சியா கார்த்தியை பார்க்கறதுக்காக வந்தா. ஆனால் கார்த்தி ஹனிமூன் போயிட்டானா. ஸோ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஆனால் கார்த்தியோட ஃபோன் ரீச் ஆகலை. இப்போ அபிராமி கார்த்தியை பார்க்கறதுக்காக ஏற்காடு போயிட்டா. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, பாட்டி அங்கே உள்ள லேண்ட்லைன் எனக்கு தெரியும், நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். பரமேஸ்வரியும், சரி அந்த ரெசார்ட்டோட லேண்ட்லைன் தெரியும், நான் கார்த்திகிட்ட விஷயத்த சொல்கிறேன். இது கேட்டதோட பாட்டியும், சரிப்பா சீக்கிரம் சொல்லு, நாச்சியா வேற போயிருக்கா, ஒருவேளை ரேவதி மட்டும் நாச்சியாவை பார்த்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக அந்த ரெசார்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரெசார்ட்டில் மேனேஜர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் சொல்கிறாரு, அங்கே ராஜான்னு ரேவதின்னு ஒருத்தவங்க தங்கியிருக்காங்கல்ல, அவங்களோட லேண்ட்லைனுக்கு நம்பரை கனெக்ட் பண்ணிங்களா? மேனேஜரும் சரி அப்படின்னு சொல்ல நேராக அந்த ரூமுக்கு ஃபோன் போகுது. அப்போ ரேவதி ஃபோன் அட்டன் பண்ணி, ஹலோ யாரு அப்படின்னு சொல்ல மேனேஜர் சொல்கிறாரு, மேடம் உங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. ரேவதி வீட்டிலேருந்து கால் பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் நான் ஃபோன் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கட் பண்றாங்க. மேனேஜர் நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, சார் அவங்க பேச முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மயில் வாகனம் சொல்றாரு, யார் சொன்னது? அப்ப மேனேஜர் சொல்றாரு, ரேவதி மேடம் தான் சொன்னாங்க சார். இது கேட்டதோட மயில் வாகனம் நினைக்கிறாரு, ரேவதி ரொம்ப கோவத்துல இருக்கா போகல, அதனாலதான் அவள் இப்படி பேசுறா. ஸோ நம்ம எப்படி வந்துட்டு கார்த்திகை கான்டாக்ட் பண்றது அப்படின்ட்டு மயில் வாகனத்துக்கு ஒரே குழப்பம். இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி நேரா ஏற்காடு போயிடுறாங்க. அங்க போயிட்டதோட காரை நிப்பாட்டி போட்டுட்டு வராங்க. நேரா அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு, இங்க கார்த்தி அப்படின்னு யாராவது தங்கியிருக்காங்களா? அவர் சொல்றாரு, மேடம் அப்படியெல்லாம் யாரும் இங்க ஸ்டே பண்ணலையே. அபிராமி டக்குன்னு, ஐயோ ராஜா அப்புறம் ரேவதி அப்படின்னு. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, அதோ அந்த செகண்ட் ரூம். இது கேட்டதோட அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போக பாக்குறாங்க.
அப்பதான் நம்ம கார்த்தி வெளியில வராரு. கார்த்தி அபிராமிய பார்த்ததோட அதிர்ச்சியாகி, அம்மா என்னம்மா இங்க பண்றீங்க? அபிராமி சொல்றாங்க, கார்த்தி பாப்பா உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நம்மளோட கம்பெனி இருக்குல்ல, ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிட்டுப்பா. நீ வந்தா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, என்னம்மா சொல்றீங்க? அபிராமி சொல்றாங்க, ஆமாப்பா, கம்பெனிய இழுத்து மூட வேண்டிய நிலைமை ஆகிருச்சு. இது கேட்டதோட கார்த்திக்கு பேரதிர்ச்சி. அப்பதான் ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. மாயா தூரத்துல இருந்து பாக்குறாங்க, இந்த கார்த்தி ராஜா யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப ரேவதி இங்க இருந்து பாக்குறாங்க, யாருக்கிட்ட இவன் பேசிக்கிட்டு இருக்கான், அதுவும் இன்னொரு ஊருக்கு வந்துட்டு அப்படின்ட்டு ரேவதி இங்க இருந்து வராங்க. அப்ப ராஜா நேரா அபிராமி கிட்ட, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம். அப்ப அபிராமி சொல்றாங்க, இல்லப்பா, நீ இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின கம்பெனி ஒரு 6 மாசம் கூட எங்களால சரியா கவனிச்சுக்க முடியல, எங்களை மன்னிச்சிருப்பா. கார்த்தி சொல்றாரு, அம்மா பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இப்பதான் உங்க அப்பா போன் பண்ணி சொன்னாரு, நீ வந்தே ஆகணும்ப்பா, உன் ஹனிமூன்ல ரொம்ப பிரச்சனை பண்றேன்னு நினைக்காத. அப்ப ரேவதி அங்கேருந்து வந்துட்டு அபிராமிய பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜா, உங்க அம்மா தானே, அன்னைக்கு பார்த்தா ஒரு மாதிரி இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, ரேவதி இந்த விஷயத்த பத்தி அப்புறம் பேசலாம், நான் இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன், என் கம்பெனிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன கம்பெனியா? நீங்க அன்னைக்கு ஏழை மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது? இதை கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இந்த விஷயத்த பத்தி இப்ப என்னால பேச முடியாது. கார்த்தி நீ உடனே கிளம்பி வாப்பா. உடனே கார்த்தி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி இது மாதிரி எங்க கம்பெனில ரொம்ப பெரிய பிரச்சனை, அதை நான் இப்பவே முடிக்கணும், அதனால நான் போறேன். இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, என்ன சொல்ற, என்ன கம்பெனி, உன் பேர்ல கம்பெனி இருக்கா, என்ன விளையாடுறியா, அடுத்த நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, பேசுறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, என்னால எங்கேயும் வர முடியாது. கார்த்தி சொல்றாரு, ப்ளீஸ் வந்துதான் ஆகணும். அப்ப அபிராமி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி ப்ளீஸ் ரேவதி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு ராஜா, உனக்காக நான் வரல, உங்க அம்மாவுக்காக வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து கார்ல ஏறுறாங்க. மாயா இத தூரத்துல இருந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு, என்னது இவங்க 3 பேரும் எங்க போறாங்க அப்படின்ட்டு மாயா ஃபாலோ பண்றாங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா இன்னொரு கார்ல ஏறாரு, ரேவதியும் அபிராமியும் இன்னொரு கார்ல ஏறுறாங்க. அப்பதான் நம்ம ரேவதி நேரா அபிராமிய பார்த்து, இங்க பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க, எதுக்காக அவர் இன்னொரு கார்ல ஏறாரு, உங்ககிட்ட கார் எல்லாம் இருக்கா? அபிராமி சொல்றாங்க, நீ வா சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நேரா சென்னைக்கு போறாங்க. சென்னை ரூட்டை பார்த்துட்டு ரேவதி கேக்குறாங்க, இப்ப நம்ம சென்னைக்கு போறோமா, எதுக்காக அங்க போறோம்? அபிராமி சொல்றாங்க, உனக்கான கேள்வி எல்லாமே அங்க இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. மாயாவும் இன்னொரு கார்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. நேரா ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்கு, அங்க போறாங்க. அப்பதான் ரேவதி கேக்குறாங்க, என்ன இது, என்ன வீடு இது, யாரு வீடு இது, எதுக்கே இங்க கூட்டிட்டு வரீங்க? அப்ப அபிராமி சொல்றாங்க, நீ வாமா ரேவதி அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ரேவதியும் கார்த்தியும் இங்க இருந்து வராங்க. கார்த்தி கோட் சூட் போட்டுட்டு வராரு. கார்த்தி கோட் சூட் போட்டு வரதை பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம அபிராமி வந்துட்டு ரேவதியையும் கார்த்தியையும் அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா மீனாட்சி அப்படின்னு கூப்பிட மீனாட்சி வராங்க. வந்துட்டு கார்த்திக் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஆர்த்தி எடுக்கிறாங்க. இத பார்த்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க, யாரு இவங்கெல்லாம் அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, உள்ளவா ரேவதி சொல்றோம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன எல்லாருக்கும் தெரியுமா, அருணாச்சலம் வந்துட்டு வாமா மருமகளே அப்படிங்கிறாங்க. ரேவதி கேக்குறாங்க, என்ன இது, என்ன உங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரிய ரேவதி வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அவ்வளவு பெரிய மாளிகையை பார்த்ததோட ரேவதிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு, இது யாரு வீடு அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இது இனிமே உன் வீடுதாம்மா. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? அப்ப மீனாட்சி சொல்றாங்க, ரேவதி கம்பெனில ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது, அவங்க கம்பெனி வேலையை மட்டும் முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நீ கேக்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவங்க நம்ம கார்த்திகை ரேவதியும் பெரிய மாளிகைக்குள்ள போறதை பார்த்துட்டு மாயா அதிர்ச்சியாகி பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, இது யாரு வீடு அப்படின்னு கேட்க செக்யூரிட்டி சொல்றாரு, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நீ யாரு, எதுக்கு நீங்க வந்த, இங்க பாரு போலீஸ கூப்பிடவா? மாயா சொல்றாங்க, சார் இந்த வீட்டுல யாரு இருக்கான்னு கேட்டா அது தப்பா? அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்க எல்லாம் கோடீஸ்வரங்க, இவங்களோட வீட்டு பக்கம்லாம் வந்துட்டு யாருன்னு கேட்க கூடாது. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க. மாயா கேக்குறாங்க, இவங்க கோடீஸ்வரங்களா? அப்ப அவரு சொல்றாரு, ஆமா. மாயா கேக்குறாங்க, இப்ப கார்ல போனவங்க
அவங்க சொல்றாங்க அவங்க வீடுதான், இதுக்கு மேல கேள்வி கேட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட மாயா அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இந்த டிரைவர் ராஜா? என்னது பார்க்க டிரைவர் மாதிரி இருந்தானே, ஒருவேளை இந்த வீட்டுல டிரைவர் வேலை பாக்குறானா? என்ன நடக்குதுங்க அப்படின்னு மாயாவுக்கு ஒரே குழப்பம். இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் அபிராமியும் வெளியில வராங்க. கார்த்தி கோச்சர் போட்டு வெளியில வரதை பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம மாயா நினைக்கிறாங்க, நான் நினைச்சது சரியா போச்சு, இவன் கண்டிப்பா சாதாரண ஆள் இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சாச்சு அப்படின்ட்டு மாயா போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்து நேரா நம்ம சந்திராவுக்கு அனுப்புறாங்க. சந்திரா அந்த போட்டோவை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. சந்திரா ஸ்ட்ரைட்டா மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இப்போ போட்டோ அனுப்புனியே, அது இந்த வீட்டோட டிரைவர் ராஜா தானே? அதுக்கு மாயா சொல்றாங்க, ஆமா சந்திரா. அப்ப சந்திரா கேக்குறாங்க, இப்ப நீ எங்க இருக்க? மாயா சொல்றாங்க, நான் இப்ப சென்னையில இருக்கேன். சந்திரா கேக்குறாங்க, என்னடி சொல்ற? நீ ஏற்காடுல போன, எப்படி சென்னை போன? அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க நிறைய டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த ராஜா பிச்சைக்காரன் அப்படின்னு. ஆனா அவன் அப்படியெல்லாம் கிடையாது, சரியான கோடீஸ்வரன். ஒருத்தி அந்த கார்த்தியோட அம்மான்னு சொல்லிக்கிட்டு வந்தால, அவ சரியான கோடீஸ்வரி. என்னமோ ஒரு வகையில நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் நம்ம வீட்டுல வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் என்ன? கண்டிப்பா அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, ஏதோ ஒரு வகையில கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் அவன் இந்த வீட்டை விட்டு போகாம ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான். இங்க பாருங்க, நீங்க இப்ப கூட நினைச்சா அவன் யாரு என்ன எவடம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ண போறீங்க? இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, இப்பவே அவன் யாரு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு நேரா அந்த போட்டோவை நம்ம சிவனாண்டிக்கு அனுப்புறாங்க. சிவனாண்டிக்கு அந்த போட்டோ பார்த்தது பேரதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, நான் சாதாரண கிராமத்தான்னு நினைச்சேன், என்ன இப்படிப்பட்ட கோடீஸ்வரனா இருக்கான் அப்படின்னு. இவங்களுக்குள்ள குழப்பம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ரேவதிக்குமான குழப்பம். ரேவதி மீனாட்சி கிட்ட, இங்க பாருங்க, நீங்க யாரு இந்த வீட்டுல, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு உங்க அப்பாவோட தங்கச்சியை தெரியுமா? அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, தெரியும், ஆனா அவங்கள இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, ஏன் பார்த்தது கிடையாது? ராஜாவோட அம்மா தான் அபிராமி. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன சொல்றீங்க? அப்ப மீனாட்சி சொல்றாங்க, ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நிறையவே சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருமா, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் கார்த்தி உன் வீட்டுல வந்துட்டு வேலைக்காரனா இருந்தான். இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரேவதிக்கு கார்த்தி எப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரன் அப்படிங்கிறது தெரிய வரும். தெரிஞ்ச பிறகு ரேவதி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? கார்த்திய கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி கோடீஸ்வரனை பிடிக்கவே பிடிக்காது, அதனால ரேவதி என்ன பண்ண போறாங்க? இது எல்லாமே அப்கமிங் எபிசோடுல ரொம்ப ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.